தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்றது, நம்ம பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நம்ம அல்கோல எக்ஸிக்யூட் பண்றது, தட் மீன்ஸ் நம்மளோட புரோக்கர் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம அல்கோல கனெக்ட் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை லைவ் ட்ரேட் பண்றது அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி லைவ் அல்கோவை இந்த வீடியோல நான் வந்து ஷோ பண்ண போறேன். நீங்க வந்து ஆப்ஷன் இருக்கீங்க, இல்ல அல்கோ ட்ரேடிங் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, பட் எப்படின்னு தெரியல, இல்லனா ஏதாவது ஜாப் போயிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து அல்கோ ட்ரேடிங் மூலமா ஏதாவது மந்த்லி ஸ்மால் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோவை 3 பகுதிகளா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேக் டெஸ்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்திருந்தது அப்படின்னா அதை நம்ம ஒரு புரோக்கர் அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம அல்கோ செட்டப் பண்றது அப்படிங்கறத ரெண்டாவது பார்ட்ல பார்க்கலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணேன், அதோட P&L வந்து நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகேங்களா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அல்கோடெஸ்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் நான் பண்ண போறேன், பண்ணிட்டும் இருக்கேன். இதை பத்தின உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் அல்கோ டெஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். அல்கோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம அல்கோ ட்ரேடிங் நம்ம புரோக்கரோட கனெக்ட் பண்ணி நம்ம அல்கோவும் இதில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நான் ஜெரோதாவோட கனெக்ட் பண்ணி எப்படி நான் லைவாக வந்து அல்கோ ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒன் ஆஃப் த அல்கோ ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ நான் டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டிங்ஸில் பேங்க் நிஃப்டியில் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போகிறேன், அண்டர்லைங் வந்து கேஷில் பண்ண போகிறேன். இது இன்ட்ராடே அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 935 அப்படிங்கிற இடத்துல 945க்கு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். 310க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெக் வைஸ் எஸ்எல் செட்டிங்ஸில் ஸ்கொயர் ஆஃபில் பார்ஷியல் இருக்கட்டும். ட்ரையல் எஸ்எல் டு பிரேக் ஈவன் ப்ரைஸ் அப்படிங்கன்னா ஆல் லெக்ஸ், அதாவது வந்து ஒரு சைடு வந்து எஸ்எல் கிட்டாச்சு அப்படின்னா அந்த சைடு வந்து நம்ம ட்ரையல் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல லெக் அப்படின்னு இருக்கும், ஒரு லெக் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டல் லாட் வந்து நான் ஒரே ஒரு லாட் தான் இன்றைக்கி ரன் பண்ண போகிறேன். பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆப்ஷன் டைப் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரி வந்து வீக்லி எக்ஸ்பிரியில் தான். செலக்ட் ஸ்ட்ரைக் க்ரைட்டேரியா அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் அட் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீமியமில் 150 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இதோட மீனிங் நான் சொல்கிறேன். ஆட் லெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சிம்பிள் மொமெண்டம் அப்படிங்கிறதுல டவுன் ஆரோ கிளிக் பண்ணி 15 அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து 60% வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து வேல்யூ வந்து ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதோட மீனிங் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 915க்கு ஒரு லாட் நான் செல் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது காலை வந்து ஒரு லாட் நம்ம செல் பண்ணணும். வீக்லியில் இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அதாவது 915க்கு கால் சைடில் க்ளோஸாக 150 ப்ரீமியம் க்ளோஸாக என்ன இருக்கோ அதை நீ செல் பண்ணு அப்படின்னு நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். இங்கே கீழே சிம்பிள் மொமெண்டம்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ 915க்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ப்ரீமியம் கால் சைடில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரீமியம் வந்து 145 இல்லை 150 152 இல்லை 149 அந்த மாதிரி க்ளோஸாக 150 க்ளோஸாக கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அது ஒரு 15 பாயிண்ட் கம்மியாச்சு அப்படின்னா அதை நீ செல் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், புட்டோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம வந்து செல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? காலோட ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சம்திங் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 150 இருக்குன்னு வச்சுக்கோங்க அதோட ப்ரீமியம். இப்போ மார்க்கெட் நல்லா கீழே போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும், அதோட ப்ரீமியம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அப்போ 150லேருந்து ஒரு 15 பாயிண்ட் கீழே கம்மியாகட்டும் அப்படின்னு நான் விடுறேன். அப்போ எவ்வளோ வரும், 135 பாயிண்ட் வருமா? அப்படி 135 பாயிண்ட் வரும்போது ஒரு காலை வந்து ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். அதுக்கு ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்க அப்படின்னா 60% போட்டுரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கால் சைடு பண்ணியாச்சு. இதே நம்ம ஒரு புட் சைடு பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல சிம்பிளாக புட் அப்படின்ட்டு பண்ணுங்கள். க்ளோசஸ்ட் ப்ரீமியம் அதே 150, சிம்பிள் மொமெண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா செல் பண்ணு. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா
60% நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கமாண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து டிசைன் பண்ணி ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இது ட்ரெண்டை நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் வந்து நல்லா ஓப்பன் ஆகி மேலே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா புட்டை செல் பண்ணி புட்டு ப்ராஃபிட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் கீழே போனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அதே போல் மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது, ஒரு லைட்டாக ஒரு சின்ன கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து UVW இருந்தால் மட்டும்தான் போத் சைடு ட்ரிகர் ஆகி ஸ்டாப் லாஸ் கிட்டாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பேக் டெஸ்டிங் ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே வாங்க. இந்த இடத்துல டேட் வந்து பேக் டெஸ்ட் வந்து 2017 அவைலபிளாக இருக்குது அல்கோ டெஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் 2017 இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் ரன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரன்னிங் பேக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக் டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் மேலே உள்ளது அந்த க்ரீன் கலராக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட், கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் அசெட். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம 2021 ரன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2017 நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ 2017 ஜனவரி 1 திரும்ப நான் அகெயின் பேக் டெஸ்ட் கொடுக்குறேன். பிகாஸ் ஒரு 5 வருஷம் பேக் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிசல்ட் நம்ம கிடச்சிரும். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே க்ரீன் கலராக இருக்கிறது ப்ராஃபிட், கீழே உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்லைங் அசெட். தட் மீன்ஸ் வந்து அது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கு. இந்த இயர் வந்து 6.21% வந்து கொடுத்துருக்கு. போன வருஷம் 10%, அதுக்கு போன வருஷம் 16%, 8%, 10%, 10%. இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 10% வந்து ஒரு 9 to 8% வந்து ஆவரேஜாக வந்து இது கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரா டவுன் வந்து 6.09% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இது டெய்லமும் என்னென்ன ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரோதாவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் அல்கோ ரன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜீரோதா லைவ் அப்படின்னு போட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி சேவ்னு வந்துடும். அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ஜீரோதா லைவ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேவ் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி லைவ்ல டிப்ளாய் பண்றதுன்னு பார்க்கலாம். மேலே ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப முக்கியம். எங்கிட்ட ஆல்ரெடி கிரெடிட்ஸ் இருக்கு. இன்கேஸ் கிரெடிட்ஸ் இல்லை அப்படின்னா கீழே ஆட் கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு 50 கிரெடிட்ஸும் நீங்கள் லைவ் அல்கோ பண்ணுறதுக்கு 100 கிரெடிட்ஸும் உங்களுக்கு தேவை. ஆல்ரெடி நான் எக்ஸ்ப்ளோரர் பிளான் வந்து நான் போட்டிருக்கேன். அதனால என்கிட்ட கிரெடிட்ஸ் இருக்கு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கிரெடிட்ஸ் வந்து பை பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம லைவ் அல்கோ வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? மேல நான் அகைன் வந்து மை ப்ரொஃபைல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எக்ஸிகியூஷன் பிளான் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ரைட் சைடு அதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆட் அண்ட் எக்ஸிகியூஷன் பிளான் அப்படின்னு இருக்கும். இது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆல்ரெடி உங்ககிட்ட கிரெடிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பை பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கிரெடிட்ஸ் இருக்கும். அந்த கிரெடிட்ஸை நீங்க எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிளான். ஓகேங்களா? ஏன்னா நீங்க லைவ் எக்ஸிகியூஷனுக்கு வந்து 100 கிரெடிட்ஸும் பேப்பர் எக்ஸிகியூஷன் அதுக்கு வந்து 50 கிரெடிட்ஸும் வந்து காஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லைவ் எக்ஸிகியூஷன் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல லிமிட்ல வந்து 1 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ்ல 100 அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். ஓகேங்களா? மேனுவலா என்டர் பண்ணா ஷோ ஆகுது. மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணீங்க இல்ல அப்படின்னா அந்த ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா எனபிள் அப்படின்னு இருக்கும். எனபிளை கிளிக் பண்ணுங்க. நவ் பிளான் வந்து அடாப்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்ட்குள்ள போகணும். அதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து லைவ்க்கு கொண்டு வரணும். அதுக்கு மேல லைவ் ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஷோ ஆகும். நம்ம பாத்தீங்கன்னா ஜீரோதா லைவ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃபைனலா கீழே இருக்கு பாருங்க. அதுல வந்து ஆக்டிவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த அல்கோவுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்க என்டர் பண்ணணும். ஓகேங்களா? குவான்டிட்டி மல்டிபிளேயர்ல நீங்க எத்தனை லாட் வந்து எடுக்க போறீங்க, தட் மீன்ஸ் செல் பண்ண போறீங்க. நம்ம செல்லிங் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம் இல்லையா? நான் ஒரு லாட் தான் போட போறேன். ஏன்னா என்கிட்ட மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டைப்ல நார்மல் ஆர் எம்ஐஎஸ்ன்னு கேட்குது. அதாவது வந்து என்னன்னா இன்ட்ராடே பண்றீங்களா இல்லை கேரி ஃபார்வர்ட் பண்றீங்களா அப்படின்னு. நான் இன்ட்ராடே பண்றேன், அதனால மூணுலையுமே எம்ஏஎஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த டிஜிடி எஸ்எல் ரெஃபரன்ஸ்ல ட்ரேடர் பிரைஸ் அப்படிங்கிறதே இருக்கட்டும். டிலே என்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரேடுக்கும் இன்னொரு ட்ரேடுக்கும் எடுக்கிறதுக்கு எதுவும் அந்த டிலே வேணுமா அப்படின்னு கேட்குது. இது எதுக்காக இந்த மெயின் ஆஃப் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஒரு ஹெட்ஜ்டு பொசிஷன் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம செல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விற்கணும், அதுக்கப்புறம் தான் பை பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும். நீங்க பை பொசிஷனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல் பொசிஷன் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த பீக் மார்ஜின் பெனால்ட்டி வந்துடும். ஓகேங்களா. உடனே புரோக்கர் வந்து ஃபண்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுவார். ஸோ அதுக்காக தான் அந்த ஃபீச்சர். ஓகேங்களா. ஆர்டர் டைப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர், 2 ஆர்டர் இருக்கு. பட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து லிமிட் ஆர்டர் தான் தேவைப்படுது, அதனால நான் லிமிட் ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பஃபர் டைப் அப்படிங்கறத பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ட்ரிகர் பஃபர், லிமிட் பஃபர் இருக்கு இல்லையா, இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜீரோதால நம்ம எஸ்எல்எம் ஆர்டர் போட்டிருக்கோம் இல்லையா, போடும் இல்லையா, சேம் அதே டைப் தான். லிமிட் ஆர்டர், லிமிட் பஃபர்ல நான் 3 அப்படின்னா இப்ப நம்ம வந்து 150 வந்து பிரீமியம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், க்ளோசஸ்ட் பிரீமியம். ஸோ அதுலேருந்து ஒரு 15 பாயிண்ட் அப்படிங்கும்போது 135. ஸோ வந்து 130 அந்த 3 பாயிண்ட் வந்து பஃபர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால ட்ரிகர் பஃபர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா. இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம செட்டப் பண்ணிட்டோம். இதை நம்ம எங்க செக் பண்றதுன்னா டிப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜில மேல ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கும், அதுல வியூ ட்ரேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி டீடைல்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட 9:45 ஆனோடனே என்னென்ன ட்ரேட் எடுக்குதோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும், நம்ம இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா. மேல ரியலைஸ்டு எம்டிஎம்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அது ஸ்கொயர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் எம்டிஎம் வந்து ஷோ ஆகும், அது வரையும் புரோக்கர் அக்கௌண்ட்ல தான் ஷோ ஆகும். ஓகேங்களா. மேல வியூ ஸ்ட்ராட்டஜில நம்மளோட என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்விட்ச் டு மேனுவல் அப்படின்னா நம்ம அல்கோல இருந்து மேனுவலுக்கு ஃபுல்லாவே நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நான் இங்க ஆல்ரெடி ஜீரோதா அக்கௌண்ட்டை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன், அதை என்னால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இது வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜீரோதா அக்கௌண்ட்ல இது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் அப்புறம் காட்டுறேன். இப்ப டைம் பாத்தீங்க அப்படின்னா 3:20. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரே பியரிஷ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் மார்னிங்ல இருந்து நல்லா கீழே வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி பாத்தீங்க அப்படின்னா 9:48க்கு 41,900 கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிருச்சு. ஏன்னா மார்க்கெட் கீழே போனா வந்து கால் ஆப்ஷன் வந்து இது செல் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தோம். 130 ரூபாய்க்கு பிரீமியமுக்கு வந்து செல் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் மூவ்மெண்டா இருந்தது. தட் மீன்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி ஒரு யூ ஷேப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால 3 நாளுக்கு பாத்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் 40,700 புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு போத் கால் ஆப்ஷனும் இன்னைக்கு ட்ரிகர் ஆனிச்சு, புட் ஆப்ஷனும் ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் எதுவுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. 3:10க்கு வந்து ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஒரு சின்ன ப்ராஃபிட் 618 ரூபாய் இன்னைக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் என்னோட ஜீரோதா அக்கௌண்ட்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தினேஷ்.